நிறைய பேர் கொழுப்பு கட்டி இருக்கு. கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு இந்த கிரந்தி நாயகத்தை எப்படி பயன்படுத்தினா கொழுப்பு கல் கிடைக்கும்? கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அந்த எண்ணெய் மேலே போட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்பு கட்டி குறையும். கொழுப்பு கட்டி கரையும். அமுக்கரா பொடி கூட சம பங்கு கலந்து பாலில் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை விருத்திக்கு உடல் பலத்துக்கு நல்லது. உணயமுறைகளுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். ஐயா பாத்தீங்கன்னாக்க மூலிகேஸ்வரன் செம்மனையா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய கையில ஒரு அற்புதமான மூலிகை கொடுத்திருக்காரு. இந்த மூலிகை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இது வந்து பட்டாசு காயின்னு சொல்லுவாங்க, அப்புறமா கிரந்தி நாயகன்னு சொல்லுவாங்க, கிரந்தி நாயகம் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. சரி, இந்த மூலிகையில இருந்து என்ன மாதிரியான மக்கள் தகவல் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா கையில பாத்தீங்கன்னாக்க காய் பார்த்தீங்கன்னா கிரந்தி நாயகம் இருக்கு, அதோட பூ இருக்கு, அப்புறமா பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல அதுல காய் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அதே மாதிரி அதனுடைய வேர் பாத்தீங்கன்னா எல்லாமே கிழங்கு மாதிரி இருக்கும். கிழங்கு மாதிரி இருக்கும், தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்குல்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கிழங்குகள் இருக்கு. இந்த கிழங்குல இருந்து என்ன மாதிரியான மருத்துவ தகவல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிழங்கு பார்த்துருப்பீங்க, பூ பார்த்துருப்பீங்க, இதனுடைய காய் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மூலிகையை கிழங்கு வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு, இந்த மூலிகை இருக்குல்ல, இந்த கிழங்கை எப்படி எடுக்கிறாங்கன்றத பாருங்க நண்பர்களே. இந்த கிரந்தி நாயகத்தை பார்த்தீங்கன்னா அந்த வேரில் இருக்கிற கிழங்கை வந்து எடுக்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்கும் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமரம் தான் இந்த கிரந்தி நாயகம். அதை எச்சு தொட்டு வச்சாக்கவே அந்த காய் வெடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க தோண்டி தோண்டி எடுக்கிறாரு பாருங்கள் அந்த கிழங்கு. இந்த கிழங்கு எடுக்கிறது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் கிரந்தி நாயகம், இதுதான் அந்த கிழங்கு. இந்த கிழங்குல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, அந்த மூலிகைகள் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ கிழங்கு இருக்கு, அதனுடைய காய் இருக்கு, அதனுடைய பூ இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இந்த காயை நாக்கில் வச்சா எப்படி வெடிக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். பாருங்க, காய் இங்கே இருக்குல்ல, இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, அவரும் ஐயா வைக்கிறாரு நாக்கில், நானும் வைக்கிறேன் பாருங்க. அடிக்குது. சரி சொல்லுங்க ஐயா, இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா கிரந்தி நாயகன் சொல்லுவாங்க. இந்த மூலிகை வந்து நல்லா அரைச்சிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு கட்டிகளுக்கு மேல் பூசலாம். மேலுக்கு கொழுப்பு கட்டியும் கரையும், ரெண்டாவது நார்மலான கட்டி உடையும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை. நிறைய பேர் கொழுப்பு கட்டி இருக்கு. கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு இந்த கிரந்தி நாயகத்தை எப்படி பயன்படுத்தினா கொழுப்பு கல் கிடைக்கும்? இது நார்மலா இந்த இலையை பறிச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த இலையை பறிச்சு அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அந்த எண்ணெய் மேல போட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்பு கட்டி குறையும். கொழுப்பு கட்டி கரையும். சரி, இந்த கிழங்குல இருந்து என்ன மாதிரியான தகவல்? இந்த கிழங்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து இதை நல்லா பொடியா காய வச்சு பவுடரா அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அமுக்கரா பொடி கூட சம பங்கு கலந்து பாலில் சாப்பிட்டு வந்தா ஆண்மை விருத்திக்கு உடல் பலத்துக்கு நல்லது. ஓ, உடல் எடை கூடணும், உடல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த இது சாப்பிடலாம். ஆண்களுக்கு அந்த போக சக்தி அதிகரிக்கும், உடலும் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். ஓ, ஏன் உடல் எடை கூடுனாலையும், உடல் புஷ்டியா இருக்குனாலையும், உடல் நல்லா ஆரோக்கியமா எழுத்துமா இருக்கிறனாலையும் இந்த கிழங்கோட அமுக்கிற சூர்ணத்தை கலந்து சாப்பிடலாம். கொழுப்பு கட்டிகள் கரையிறதுக்கு ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.